Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர். போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர், போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர், சாற்றுதற்கரிய தன்மையுள்ள தன்மையுள்ள உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே, இதயமே உள்ளமே என் மனமே, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை, அதாவது இந்த மாதம் 2ஆம் தேதி, நானும் என்னுடைய மனைவியும் இலங்கை தேசத்திற்கு ஊழியத்திற்கு வந்தோம். வந்த நாள் முதல் இன்று வரை அற்புதமாக எங்களை காப்பாற்றி ஆங்காங்கே ஊழியங்களிலே எங்களை பயன்படுத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கண்டி, நீங்கள் இலங்கை மேப்பு பார்த்தீர்களானால் மத்திய பகுதி கண்டின்னு இருக்கோம். அங்கே தான் நாங்கள் காலையில் ஒரு திருச்சபையில் ஊழியம் செய்தோம். இப்போ நான் பேசி கொண்டிருப்பது மாலை 5:40. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு இடத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம். அதற்கு முன்னாடி சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்கள் மகிழ்ச்சிக்காக நாங்கள் தங்கியிருக்கிற இந்த இடத்தை ஒரு ரவுண்டு சுற்றி காட்ட ஆசைப்படுகிறோம். பார்த்து கொள்ளுங்கள். இயற்கையின் அழகில் நீங்கள் இயேசுவை காணலாம். இயேசுவை கண்டு நீங்கள் அவரை துதிக்கலாம். கண்டி என்கிற இந்த இடத்துல, இந்த டீ எஸ்டேட்டு பக்கத்தில் நாங்கள் இருந்து ஊழியம் செய்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப அருமையான ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிமா நான் பேசுகிறப்ப என்ன இயற்கை, ஆண்டவருடைய படைப்பு, வர்ண பூக்கள், அருமையான மரம் செடி கொடி வகைகள், பறவைகள். இன்று காலை நாங்கள் ஊழியம் செய்த தேவாலயம், இதை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. தமிழ் பழமொழி. இந்த தமிழ் பழமொழி எப்படி வந்தது தெரியுமா? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். வசனம் படிச்சிருக்கிறீங்களா? அதைத்தான் கவிதை நடையில் பக்தன் சொன்னார். ஒரு முனிவர், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. என்ன அழகான மரங்கள், ஓங்கி வளர்ந்த வானளாவிய மரங்கள், வானத்தை மேகத்தை தொடும் அளவுக்கு மரங்கள். இந்த பக்கம் வானத்தை மேகத்தை தொடும் அளவுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு போக முடியுமா முடியாத தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் போய் தேயிலை பறிக்கிறார்கள் மக்கள். நான் நின்று இங்கே பேசுவதே தேயிலை தோட்டம். அந்த பக்கம் மரம் செடி கொடி வகைகள். ஏற்காடு, ஊட்டி, அப்புறம் கேரளா, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இலங்கை தேசத்தில் நாங்கள் இருக்கிற இந்த கண்டி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நாடு விட்டு நாடு வந்து தான் இந்த கண்டியை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் ஊழியத்திற்காக வந்தோம், அதனால் இங்கே கொஞ்ச நேரம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்காடு கிட்ட தான், இதே மாதிரி ஒரு ஃபீலிங் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் கிருபை எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே சொல்கிறாரு பாருங்க பக்தன். இதயமே உள்ளமே என் மனமே என்றார்.
ஆத்துமாவை பார்த்து பாட்டார் துதி. அதுதான் நம்ம ஜபமெல்லாம் முடிஞ்சதும் அந்த காலத்திலே பக்தர்கள் கொண்டு வந்தார்கள், பார்த்தீர்களா? திருச்சபையிலும் வீட்டிலும் வெளியிலும் செல்லும் இடமெங்கும் ஜபம் முடிந்த பிறகு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும், உபகாரங்கள் என்றால் நன்மைகளையும் மறவாதே. சொல்கிறோம். நம்ம உண்மையாகவே அதை பொருள் உணர்ந்து சொல்லுகிறோமா, அல்லது எப்படா சொல்லி முடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஓடி விடுகிறோமா? ஏன்னா பொதுவாக கடைசி கட்டத்தில் தான் இதை சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சிலர் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கே போயிட்டுருப்பாங்க. இதை உணர்ந்து சொல்லி பாருங்கள். துதிக்கின்ற ஒரு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இலங்கை கண்டியிலே இந்த எஸ்டேட் பகுதியிலிருந்து அடிமைகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. ஆவிக்குரிய தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அற்புதமாய் சந்தியும். கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. உடைய கிருபையினாலே நிரப்பி காத்துக்கொள்ளும். Hallelujah. Glory be to God. We praise you. We give you all glories to you only, Lord. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you all.